ஹாய் காய்ஸ். வணக்கமா? ஹாய் காய்ஸா, வணக்கம்னே போயிடுவோம். நம்ம தமிழ் முறைப்படி நம்ம போயிடுவோம். வணக்கம் 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 இதுல வரும்ல, அது அர்ச்சனா, அது நைட் வரும்ல, வணக்கம் வணக்கம் வணக்கம்னு பண்ணுவாங்கல்ல சித்தி பாபு அர்ச்சனா. அது ஒரு வணக்கமே நான் வைக்க மாட்டேன். வணக்கம் 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 வணக்கம். புது மாப்பிள்ளை பாவங்கள் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். வந்து அந்த வீடியோல வந்து புது மாப்பிள்ளை பாவங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது 1 இயர்க்கு முன்னாடி வந்த வீடியோ போலவே புது மாப்பிள்ளை பாவங்கள். ஆமா, பட் நல்லா இருக்கும். ஆனா மறந்து போச்சு. எனக்கு அதான் நான் பார்த்தது கூட இல்ல. நான் அந்த டைம்ல பார்த்தது இல்ல பரிதாபங்கள். நான் ரீசன்ட் டைம்ல தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து பரிதாபங்களே பாக்குறேன். முன்னாடி பார்த்தது இல்ல. அப்படி ஒரு சேனல் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடிலாம். இதெல்லாம் டூ மச் சீரியஸா. அப்ப சர்ப்ரைஸாவே இருக்கும். மேபி எனக்குமே நிறைய இது மறந்து போயிருக்கு. இன்னும் 1 இயருக்கு முன்னாடி வந்ததுன்னா வச்சு எப்படி இருக்குங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கத? இது வந்து மாப்ள இன்ஸ்டால பார்த்தேன். இத வந்து தடவணும்னு வெச்சுக்க. கைய காட்டுவே. கைய காட்டுறேன். இப்படி போட்டு தேய்ச்சிட்டு இப்படி தேய்ச்சறா. வெள்ளையாச்சா? வெள்ளை தோல் தெரிஞ்ச மாதிரி இருக்கா? தோலே தெரியாம இருக்காது. தோல்லாம் தெரியல. அது ஒண்ணுல சரியாயிரும். வெள்ளையாயிரும் அப்படியே. அத அப்படி மூஞ்சில போட்டு. நீங்க இப்படிதான் பண்ணீங்க. நம்பிட்டேன். அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு. கல்யாணத்துக்கு ஃபேஷியல் எல்லாம் பலமா இருக்கு போல. ஆமா மாப்ள போறியா நீ? இல்ல எனக்கு வேணாம். எனக்கு வேற இன்ட்ரஸ்ட் இல்ல. வாழ்த்துக்கள். டேய் என்னடா டெய்லி ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டுட்டு ஏதாவது வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மாப்ள இதுக்கு கல்யாணம் தான் பண்ற நீ. அதுக்கு முன்னாடி எம்புட்டு செலவு பண்ணிட்டு இருக்க தெரியுமா நீ? என்ன எதுக்கு இதெல்லாம்? ஸ்கின் கேர் மாப்ள. என்னைக்குமே ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்கணும். அப்படினா தான் நம்ம க்ளோ ஆக முடியும். கல்யாணத்துல பார்க்க பளபளன்னு தெரியும். இது வந்து நைட்ல போடுறது. நைட்ல போட்டுட்டு தூங்கணும்னு வெச்சுக்க. காலையில எழுந்து பார்த்தா அப்படியே ஸ்கின் அப்படியே கோல்டன் கலர்ல இருக்கும் மாப்ள. கோல்டன் கலர்ல. என்னைக்காவது ஃபேஷியல் பண்றீங்களாடா? என்னைக்காவது ஃபேஷியல் பண்ண உடனே பார்த்தா பளபளன்னு நல்லா தான் இருக்கு. கண்டினியூஸா பண்ணணும். கண்டினியூஸா பண்ணணும். அதுக்கு தான் வாங்கியிருக்கேன். சிம்மல பண்ணுவாங்களா ஜென்ஸும்? என்ன கருமண்டா அது? இது வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் மாப்ள. ஃப்ரீ டைம்ல வந்து கண்ணுல தேய்க்கணும், ரப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த எங்கெங்கெல்லாம் மூக்குல எல்லாம் ரப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்க எக்ஸ்போஸ் ஆகுதா சூரியன்ல இருந்து வருதுல கதிர் வீச்சு, அது பட்டு ஸ்கின் டேன் ஆயிரும். இப்படி போட்டோம்னா அந்த டேன் ரிமூவ் பண்ணிடுறது. ஒரு வழியா கல்யாணத்துக்கு கடன் இடம் வாங்கி ஒரு செட் பண்ணிட்டான்டா. செட்டா பண்ணிட்டான். என்ன மாப்பிளைக்கு வர பார்த்தா ஒரு மாதிரி போறானே. மாப்பிள Dress இவன் போட்டு சுத்திட்டு இருக்கானே. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் ஓஸ்டோர் திங்கிறேக்கா இங்க தெரிஞ்சுக்கிறியா மாப்பிள? போய் திருட வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடிக்கடி போறானே. ஏய் போடா. யாரடா நீ? மாப்ள வேண்டா மாப்ள. எது நீ மாப்பிளையா? ஆமா மாப்ள. யாரடா ஏமாத்த பாக்குற? அவன் Dress போட்டுக்கிட்டு மூஞ்ச முன்னா நீ மாப்பிள நம்பிருமா? மாப்பிள கட்ட வரல் கூட அப்படியே அவன மாதிரியே இருக்கு மாப்பிள. மாப்பிள தானே. கூட தெரியல உனக்கு. என்ன ஐயோ என்னாச்சு? மாப்பிள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. சிஜி பண்ணிருக்காங்க ஃபேஸ்க்கு. மாப்ள மேக்கப்லாம் போட்டல. அது ஸ்கின் கேர் அதெல்லாம் மூஞ்சி கருப்பாயிருச்சு மாப்ள. மூஞ்சி கருப்பா போச்சா? ஏய் பருகிருவெல்லாம் வந்துருச்சடா. மாப்ள பொண்ணு வீட்ல பாக்குறாங்க மூணு மாப்ள. ஐயோ ஏன் மூஞ்சி மூடுற? அவன் மூஞ்சி மூடுற. இவன் மூஞ்சி போனாலே பார்க்க முடியல. பொண்ணு எப்பறா பாக்கும்? பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி பாப்பாங்க? தாலி கட்டுவ நீ? ஹெல்ப் பண்ணுங்க மாப்ள ப்ளீஸ். ஐடியா யோசியா? இல்ல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ எனக்கு பாஸ் உனக்கு பதிலா நான் தாலி கட்டிறேன். எப்படி? அடி மாப்ள. நான் ஒரு ஐடியா கொடுக்கிறேன். அதாவது எங்க ஊரு ஜாதி வழக்கப்படி நாங்க வந்து பொண்ணை கல்யாணம் பண்ற வரைக்கும் மாப்பிள மூஞ்சிய காட்ட மாட்டோம், மாப்பிள மூஞ்சிய மூடி வச்சிருவோம்னு சொல்லி ஒரு வழக்கத்தை சொல்லிட்டோம்னா நம்பிடுவாங்கப்பா. அப்படி பண்ணுவோம். நாடா மூஞ்சிக்கு பவுடர் போடுவியா? சொல்ல கேட்காம டெய்லி போற பக்கல ஒரு இது பறக்கலாம். இந்த காங்கிள் நான் சரி வாங்கணும்னா இப்போ சைடிஸ் வந்து வாங்குறது மட்டும் நம்ம 2 பேரும் போயிட்டு வண்டியில போய் நம்ம வாங்கிட்டு வருவோம். வேற வழி இல்லை. இப்போ எனக்கு கூட நான் தனியா அவ்வளோ போய் தூக்கிட்டு வர முடியாது, கஷ்டமா இருக்கும். போயிட்டு எங்கடா போறீங்க? பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணாம? பார்ட்டி சைடிஸ் வேணும்டா. ஐயோ ஆமா ஆடுக்கா. ஆமா மேலே போட்டாங்க. எங்க போவானா? நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிறேன். ஸ்நாக்ஸ் வச்சு நீ ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிடுங்க. பார்ட்டி என்ன ஒன்னு புரியல எனக்கு. எப்படி எதுல ஆர்டர் பண்ணுவ நீ? ஏய்
பிக் பாஸ்கெட்ல பிபி நோ சர்வீஸ்னு ஒன்னு இருக்கு. அதுல வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டோம்னு வெச்சுக்கவே 15ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள வந்துரும். உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. உனக்கு என்ன வேணும்? முறுக்கு ஒன்னு போடு. முறுக்கு பாக்கெட் ஒன்னு போட்றேன். உனக்கு சிப்ஸ் அது போட்றேன். நாச்சோஸ் சிப்ஸ் போட்டேன். உங்களுக்கு மிக்சர் போட்டுறலாம். அவங்க மிக்சர் பாக்கெட் ஒன்னு போட்றவா? மிக்சர் போடு. மிக்சர் போட்டேன். இந்த ஐட்டத்தை போடுவா. இதெல்லாம் போடு. எல்லாத்தையும் போட்டேன். ஓகே. ஆர்டர் போட்டேன். பிக் பாஸ்கெட்ல பிபி நோ சர்வீஸ்ல 15ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துரும். நீங்க பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி நல்லா அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருங்க. அப்படியே வேற என்ன பண்ணலாம் அந்த ஆப்ல? வேறயா? இப்போ வந்து மளிகை ஜாமான் எல்லாம் இருக்குல்ல, வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் இருக்குல்ல, அது எல்லாமே இதுல வந்து அவைலபிளா இருக்கு. இப்பதான் ஆக்சுவலா அங்க ஆட் போடுறதெல்லாம் கம்மியா இருக்குல்ல. அப்புறம் வந்து சமைச்சு சாப்பிடுற மாதிரியான பொருட்கள், எல்லா விதமான வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்குமாப்ல. டிராவிட் வந்தாலே ஏதாவது ஒரு ஆடுக்கு தான் பண்ணுவாரு. 100+ பிராண்ட்ஸ் வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்காங்களாம். அப்புறம் இந்த தோட்டத்துல இருந்து வர காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கூட கம்மியான விலையில கிடைக்குதான். அதுவும் 15ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள வந்து டெலிவரி கொடுத்துறாங்களாம். அப்படியா? லிங்க் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். பிக் பாஸ்கெட் ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல எல்லாத்தையும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பண்ணிக்க. சரி மாப்ள, நீங்க ஸ்நாக்ஸ் அந்த வந்துருச்சு. ஸ்நாக்ஸ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க. போட்டா டக்குனு என்னது? நம்ம போய் ஆரம்பிப்போம். ஏய் என்னடா பண்ணிக்கிருக்க? இந்த மாப்பிளைக்கு மாத்தி கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களோ? நம்ம மேரேஜ்ல அது கொடுத்தாங்களா? இங்க வச்சு என்ன உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ தானே அடிக்க போற? மாப்பிளை பொண்ணு மாப்பிளை கொடுக்க போறடா. பொண்ணு மாப்பிளைக்கு சாப்பிட்டு கொடுக்க போறியா? என்னடா பாருங்க, மிக்சிங் பண்ணி குடுக்கணும். அத குடிச்சோனா அவங்க ரியாக்ஷன் தருவாங்க பாருங்க. அந்த ரியாக்ஷனை அப்படியே செல்போன்ல பாட முடிக்கணும். அங்கே ரியாக்ஷன். அதெல்லாம் வந்து 2 வீட்டுக்காரங்க நல்ல மனசு ஊந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்ல சொந்தக்காரையில கல்யாணம் பண்றாங்க. ஓகே. அந்த நாயை 5 வருஷமா குரங்கு படல் அடிச்சு கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிருக்கான். அங்க பாரு பொண்ணு வீட்டுக்காரங்க மூஞ்சி எல்லாம் பாரு ஒரு மாதிரி இருக்காங்க. படத்துக்கு போயிட்டு வந்து மாதிரி இருக்கா? ஆமா. எவனுக்குமே விருப்பம் கிடையாது. எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. நீ இந்த மாதிரி காமெடி பண்றேன், நகைச்சுவை பண்றேன்னு பண்ணி வாழ்க்கை கெடுத்து தேவையில்லாத வேலை பார்க்காத. டேய் அவன் வீட்டுல டேய் குடிக்கிறது பிடிக்காது வேறடா. அது யாரு? என்ன மாப்ள கையில? ஜூஸ் குடிங்க. அப்புறம் நீ தான் மாப்ள உண்மையான நண்பன். என் பக்கத்துல துணை மாப்ளன்னு ஒருத்தன் நிப்பாட்டி வச்சிருந்தேன். கும்பிடு காசு வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் மாப்ள. எஸ்கேப் ஆயிட்டானா? ஆண்டா குறா குறா. என்ன இருக்கு? ஆமா. ஓகே ஓகே. ஓகே. என்ன ஸ்மெல் வருது? ஏதோ பிராண்ட் இதுல இருந்து வருது பாருங்க. ஐயோ சரக்கு, நீங்க தண்ணி அடிப்பீங்களா? சும்மா ஃபன்னுக்கு ஏதோ பண்ணுங்க. மிமிக்ரி வேற பண்றாங்க. நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சதால உங்க லவ் பண்ண குடிக்க மாட்டேன். இல்ல சும்மா ஃபன்னுக்கு ஒண்ணு இல்ல. மாப்ள ஒண்ணு இல்ல. சொல்லு மாப்ள. Just for fun. மச்சான் சும்மா என்ன மாப்ள குடிக்க பழக்கம் இருக்குதா? என்ன ஏறத்துல இருந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? பொண்ணு வீட்டுக்காரனா சும்மா வா. இத மோந்து போறா. என்ன சரக்கு உனக்கு தெரியுது? சரக்கு அடிக்காமக்கு அப்புறம் சரக்கு குடிச்சீங்க. அந்த பொண்ணு தெரியுது? ஏய் குடும்ப வந்து குடிச்சிட்டே அட சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. மோந்து பாத்து பாடா. டைவர்ஸ். உங்க போட்டு பொண்ண கூட்டி போடா. போடா மாப்பிளைக்கு பொண்ணு அடிக்காதீங்கடா. ஏய் போடா. இங்க பாறா. கல்யாணத்துக்கு அதான் பைத்தியக்கார குடும்பத்துக்கு கல்யாணம்னா டைவர்ஸ் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணுவாங்க. 3 மாசம் தான் வெயிட் பண்ணுங்க. பண்ணாடா. போன வாரம் ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஒரு ரீல்ஸ்க்காக குடும்பத்தை கெடுத்துட்டீங்க. இல்ல நல்லா வருங்க. ரீல் சூப்பரா வந்திருக்கு பாக்குறேன் நீங்க. ஏங்க இவனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. இவன் தாங்க வாழ்க்கை கெடுத்து விட்டான். வாங்க அடிங்க. அது ஒருத்தர் பேசி வச்சு பண்றத நினைச்சுக்கிட்டு நிறைய பேரு அது தெரியாம பண்ணிடுறாங்க போல இருக்கு. என்ன மூஞ்சி எல்லாம் அளவு எடுத்துறீங்க? மாஸ்டர் இல்ல கோட் தைக்க போறல. பெரிய ஜான்விக்கு அப்படியே கோட் எல்லாம் வர மாட்டாரு. கோட் தைக்கணும். மாப்பிள்ளனா கோட் தைச்சு தான் கல்யாணத்துக்கு. ஆமா ரிசப்ஷனுக்கு கோட் போடலாம் முடிவு பண்ணிட்டேன் நானு. அது இருக்கட்டும்டா. நான் சொல்றத கேளு. காசு கம்மி ஆகணும்னா கோட் எடுக்காத ஷர்ட் பேண்ட் டீசன்ட்டா வாங்கி போட்டு. பேண்ட் சட்டையா? பிளேசர் போட்டுக்க. அது சீப்பா இருக்கு. எங்கனாலும் யூஸ் பண்ணலாம். ஆமாடா. யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளேசர்னா எங்கனாலும் யூஸ் பண்ணலாம். அவர்ட்டே வேணா கேளு. சூப்பரா இருக்கு சார் உங்களுக்கு கோட். இவன் அவனுக்கு காசு அடிக்கதான் பாப்பான். இல்ல ஸ்பெஷல் டேல ஸ்பெஷல் Dress போட்டா தான் மாப்பிளைக்கு கோட் மாதிரி வேணும்ன்ற. கோட் மாதிரி எனக்கு வேணும். அப்ப கோட் வேணும்னா சூப்பரா எனக்கே சென்னையில 4-5 கடை தெரியும். ரெண்டுக்கு எடுக்கலாம். கோட் வாடகை இருக்காங்க. கௌரவம் என்ன ஆவறது? கௌரவமா? ஆமா நானே சும்மா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னுச்சியா. அங்க போற ட்ரோன் இங்க போற இதுக்கு மட்டுமே ரெண்டு ஓகே ஓகே. அந்த இட்லி ஒன்று கேமராமா இருக்குமே அதானே? அத்தனோண்டு இல்ல.
ஜிம்மி ஜிப்னா அந்த ஒரு மிஷின் மாதிரி லாக் ஆகி ஒரு கிரைன் மாதிரி லைக் வந்துட்டு போகும். ட்ரோன் நார்மலா பறக்கிறது, அந்த கிரைன்ல வர மாதிரி இப்படி வந்துட்டு போகும். ஓகே 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 விஜய் டிவில கூட ராமன் சொல்லுவாரு, ஜிம்மி உங்க பக்கத்துல வா அப்படிமா, அந்த ஜூம் வரும் அந்த இது கேமரா, அந்த இதுக்கு. ஓகே ஓகே. இல்ல மொய்ய சொல்றேன் நானு. மொய் அப்படியே எழுதி கிழிச்சிருவாங்க. இங்க பாரு மாப்ள, நல்லா வீடு வீடுக்கு போய் மொய் எழுதுனவங்களுக்கு 1.5 லட்சத்தை தாண்டாது. நீ உங்க அப்பா பந்தியில போய் தைரியமா உட்காந்து சாப்பிட்டு விட்டு வெக்கமே படாம பாக்கு வெத்தல பக்கத்துல தான் மொய் வச்சிருப்பாங்க. ஆனா அங்கே போய் வெத்தலை பாக்க மட்டும் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க. ஆமா ஆமா மொய் போய் வாங்கிட்டு வந்து மொய் போய் வர. ஆமா யோசிக்கலாமா? உனக்கு திருப்பி செய்வாங்களா? செஞ்சாதான் அது செய்முறை, செய்யாட்டினா அது செய்வேன. போட்டோ எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏய் ஒரு 4 இடத்துக்கு போடுற மாதிரி கலர் கலர். நீ எப்படி போட்டிருந்த? உன் கல்யாணத்துக்கு நீ என்ன போட்டிருந்த? எனக்கு தெரியாதா? நான் போட்டதுனால தான் சொல்றேன். அதை எங்கேயுமே என்னால அதான் நீ மட்டும் போடணும், நாங்கெல்லாம் போடக்கூடாது. பண்ணாடா. கல்யாணத்துக்கே 5 லட்ச ரூபா கடன் வாங்கி பண்ணிக்கிருக்க, உனக்கு என்னடா கௌரவம் வேண்டி கிடக்கு? என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? எல்லாருமே கடன் வாங்கி தானே கல்யாணம் பண்றாங்க. சும்மா பேச வந்துட்டாங்க. வாய்தான் லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குனு கொஞ்சம் என்ன மச்சி மாப்ள எப்படி இருக்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னடா கல்யாணம்? ஆமா என்ன பண்றது? கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா Dress போட்டு வந்திருக்கேன். கோட் போட்டு வந்திருக்க வேண்டியதானே? போடலாம் நினைச்சுதான். ஓ ஆஃப்டர் மேரேஜ் செட் ஆக மாட்டேங்குது. அது மச்சினிஞ்சு கல்யாணத்துல சரி போடுவோமேனு போட்டேன். அப்படியா? டைட் ஆயிடுச்சோ? அதெல்லாம் நான் முன்னாடியே சரி. இந்த கல்யாணத்துக்கு ஏதோ கடன்லாம் வாங்கி ட்ரோனு ஜிம்மி ஜிப்லாம் இறக்குனே நீ. ஆமா என்னெல்லாம் திருப்பி கட்டிட்டியா என்ன? 10% கட்டிட்டேன்ல. 10%? ஆமா அதோட மெயில வந்த காசு 10% கட்டிட்டேன். பேங்க்ல போட்டு 90% பேங்க் லோன் போட்டுருக்கேன். பர்சனல் லோனை வாங்கி இதுக்கு அப்படி மாத்தி விட்டு வீட்டு அடமானம் கொஞ்சம் வீட்டு அடமானம் மேரேஜ்க்கா தான் காசு தருவாங்க. என்ன நம்பி வந்து தர மாட்டாங்க. அப்புறம் அந்த காசை வாங்கி கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் நான். வாழ்த்துக்கள். சரி இதே மாதிரி நல்லா இருமாப்ல. சரி நல்ல வேலை எங்க அவன் சொன்ன மாதிரி நடக்குதுன்னு அட்வைஸ் பண்ணுவான்னு நினைச்சேன். பண்ணல மாப்ள. ஹலோ ஹலோ மாமா. மாப்ள மாமா சொல்லுங்க மாமா. பஸ் எந்த பஸ் ஏறுறது மண்டபத்துக்கு வரதுக்கு? பஸ் எஸ்ஆர்எஸ் பஸ். எஸ்ஆர்எஸ் பஸ் ஏறி வந்துருங்க. ஸ்டாப் பிக்கப் பண்ண அமுதா தியேட்டர் ஸ்டாப்னு சொல்லுங்க. அமுதா தியேட்டர் சரி. ஆமா அமுதா தியேட்டர் ஸ்டாப்ல இறங்கி அங்க கடை இருக்கு. எல்லாத்துக்கும் மாப்பிளைக்கே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, வேற யார்ட்டி கேட்காம. நான் வந்து கூப்பிடுறேன். உங்களுக்கு அம்மா நடந்துருக்கா? நான் தூங்கிடுவேன். இல்ல எனக்கு ஃபோன் பண்றான். டேய் மாப்பிள. ஹலோ சித்தப்பா. தம்பி என்னப்பா? அத்தை ஊர்ல இருந்திருக்கு. சரிப்பா. ஒரு கார் எடுத்துட்டு போய் அவர் பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. கார் எடுத்து பிக்கப் பண்ணிட்டு வரவா? எங்க போய்? திருச்சியில போய் பிக்கப் பண்ணி. திருச்சியில 20 கிலோமீட்டர் தான் போயிட்டு வந்துரு. இப்ப நாளைக்கு எனக்கு கல்யாணம்ப்பா, நான் தூங்க வேணாமா நானு? என்னப்பா இதெல்லாம் பிக்கப் பண்றதுக்கு உங்களுக்கு ஆள் போட்டது? ஆள் அனுப்பி விட்டு ஆளை மட்டும் யாராவது. சரி இருந்தா நான் பண்றேன் அனுப்பி விட்டு. இவன் பேசாம லொகேஷனை போட்டு விட்டுமா குரூப்ல, அப்ப ஒழுங்கா வந்துருவாங்க. இல்ல மாப்ள ஆமா அத்தை வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்க. சரி சரி. ஆனா என்ன ஒண்ணுனா ரூம் பூரா காலி ஆயிட்டு எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. ரூம்ல 5 ரூமா புக் அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா. எனக்கு தெரியல, நான் போய் எங்க எனக்கு என்ன வர மாப்ள தெரியும், உனக்கு தான் தெரியும் எல்லா விஷயமும். நீ தான் எல்லாம் வெளியூர்காரர் வேற. இந்த போன்லயே எல்லா விஷயமும் இருங்க நான் போன பார்த்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, தெரிய இருங்க மாட்டேங்குது. நான் தான் கேக்குறேன். டேய் மாப்ள. மாப்ள இங்க ஒரு 5 ரூம் இருக்குமாடா? ஐயா இங்க ஏற்கனவே 5 ஃபுல் ஆயிச்சு மாப்ள. ஐயோ இப்ப எப்பறா? இப்ப ஏற்கனவே 2-3 குடும்பம் வெளியில நிக்கறாங்கடா. சரி மண்டபத்துக்கே வர சொல்லிடுங்க. விடு, வேற என்ன பண்றது? கடைசி நாள் மூர்த்த நாள் இருக்காது. மாமா மண்டபத்துக்கு வர சொல்லிடுங்க. சரி மண்டபத்துல படுக்க வச்சிரும். யார் ஃபோன் பண்றா? ஹலோ யாருங்க? ஹலோ மாப்ள. யாரு? மாமா பேசுறியா? சொல்லுங்க சொல்லுங்க மாமா. இட்லி முடிஞ்சு போச்சு, தோசை ஊத்தவா? உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க நீங்க. தோசை ஊத்தவா? யார் இருக்காங்களோ பார்த்து என்ன இதுக்குமோ பண்ணிருங்க மாமா. ஆளுக்கு ஏத்த மாதிரி பார்த்து பண்ணி. சரி நான் ஊத்திக்கிறேன். சரி சரி. ஹலோ ஹலோ எதுக்கு ஃபோன் பண்றீங்க? பாத்ரூம் தண்ணி வரலைங்க. நான் பாத்ரூம் தூக்கிட்டு வரவா? வையா போறேன். இங்கடே தூங்கண்டாப்பா. மர்மனா அந்த பையன் அவன் நண்பன். ஐயோ உங்க ஃபோன் நான் இல்ல தூங்கிட்டேன்னு சொல்ல வேண்டியதானம்மா. இங்க பாருங்க மூஞ்சியை பாருங்க.
இதோட போய் காலையில எப்படி தாலி கட்ட? எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, எல்லாரும் வெளியில நின்னுட்டு இருக்காங்க. மணி 2 மணி ஆச்சு. நான் ஒரு ஃபேஸ் பேக் ஏதாவது போட முடியுதா? ஏன் இப்படி பண்றீங்க? ஹலோ என்னடா? இந்த இவங்க மேக்கப் போடுறவங்க வந்துட்டாங்க. மேக்கப் போடுறவங்க வந்துட்டாங்களா? அவங்க டைரக்டா மண்டபத்துக்கு வர சொல்லவா இல்ல அங்க வர சொல்லவா? நான் ஏற்கனவே மேக்கப் போடுறவன்ட்டே சொல்லிட்டேன்டா. நீ ஏன்டா ஃபாலோ பண்ற? இல்ல அவங்க எனக்கு கூப்பிட்டாங்க. எனக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கமா, அவங்களுக்கே தெரியும்டா. நீ வந்து வேலை பாக்குறேன்னு காட்டுறதுக்கா ஃபோன் பண்ணாத. எரிச்சல் வருது. உன் ஃபோன் வைடா. ஃபோன் வந்தா எனக்குன்னு சொன்னாங்கன்னா அவன் தூங்கிட்டான்னு சொல்லிருங்க. போங்க போங்க. இந்த மூஞ்சியோட எப்படியா தாலி கட்டுறது? 2 மணி 3 மணி ஆக போதியா? எப்பயா நான் தூங்குறது? வாங்குறாங்களே. என்னது? எனக்கு கல்யாணம் வேணாம்டா எனக்கு. வாடா டீ குடிக்க போவோம். டீ குடிக்க போமா? ஆமா. வீட்லயே போட்டு குடி. எதுக்கு நீ வெளியே? வீட்டுல கேவலமா போடுறாங்க. ஒழுங்கா டீ போட தெரியல. வார போவோம். வெளியே போக கூடாதா? சொன்னா கேளு, புரியுதா? நலங்கு வச்சதுக்கு அப்புறம் திடீர்னு வெளியே போகும்போது அடி போட்டு வரக்கூடாதா? அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. ரத்தம் வரக்கூடாதுன்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. சரி இப்ப டீ கடை தான் போய் ஆகணும். ஆமா சரி ஓகே. வாங்கடா பாடிகாடா. இந்த பாதுகாப்பு வளையத்துல நீ வரணும். பாதுகாப்பு பெரிய அம்மாமு பாதுகாப்பு வளையம் உருவாக்குறாங்க. இங்க பாரு அசிங்கமா கேட்டுருவேன். எனக்கு டீயே வேணாம். போங்கடா. போங்க. நான் கூப்பிடுறேன்டா. வெயிட் பண்ணுங்க. ஏன் உயிரை வாங்குற? வீட்டுக்கு தெரியாம நைஸா போயிட்டு வரலாம்னு பார்த்து நீ ஆளை கூட்டிடுவ போல. அதுக்கு இல்ல இவனே, மாப்பிள்ள புது மாப்பிள்ளனா தனியா எங்கேயும் போக கூடாது, வைக்க கூடாது, காப்பு கட்டணும், வீட்டையே தாண்ட கூடாது. ஐயா இங்க வாங்க. மாப்பிள்ள வெளியே போறேன், டீ குடிக்க போறேன்னு இருக்காரு. வெளியில போறோம். பொழுது சாஞ்சி போச்சு, கற்களாயி போச்சு, மணி 6 ஆயிட்டு. இதுக்கு மேல எங்க போறீங்க? இருட்டுல போவீங்க, தேளுகளும் பாம்பு போறீங்கன்னா யார் சொல்லுது? நான் கல்யாணம் நடக்கணுமா? அண்ணே காட்ல போட்டு கல்யாணம் நடத்திட்டு இருக்கோம். ஆமா, பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லுங்க. கேட்க மாட்டாரு மாப்பிள்ள, கேட்க மாட்டாரு. பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லி டீ கேட்டது சுத்தமா. ஐயா நான் பாத்துறேன். உள்ள போமா வா. ஏன்னா வாங்குறீடா ரொம்ப ஒரு மாதிரி போயிடும். அன்னைக்கு அப்படித்தான் மூடிட்டு இவனுக்கு ஒன்றும் ஆகலை, சராய்ப்பு தான். முழங்கால் இருந்து இது வரைக்கும் சராய்ப்பு. வெளில வேஷ்டி கட்டினா மாப்பிள்ளை அன்னைக்கு உதாவி சமம் போட்ட நின்றுகிட்டே தாலி பொண்ணு கழுத்துல வந்து இப்படி போட்டு வெளியே எங்கேயும் போவோம். எங்கேயும் போகலாம். நீ எங்க போனா தனியா போக நான் கூட வந்துட்டே இருப்பேன். போ உள்ள போ. சுச்சு போறேன்டா. சுச்சு போறே மொச்சு போறியா? போறோமா நான் கூட இருப்பேன். வலிக்கு நீ உழுதுட்டேன்னா யாரா போய் சொல்றது? நான் திரும்பி நின்னுக்கிறேன். பார்க்க மாட்டேன். டேய் பிஞ்சிரும். வெளிய போடா. வெளிய போடா. போயிட்டியா? போயிட்டேன். அப்படி போலாம் போ. இந்த அளவுக்குலாம் பண்ணலாம். ஆனா அது வரைக்கும் நல்லது. ஓ உங்களுக்கு அப்ப பண்ணாங்களா அது மாதிரி? இல்ல சொல்றேன். அப்படியா? எதுவும் நடக்கலாம் நம்ப மாட்டேன். நம்பலன்னா நம்ம ஒரு கீரைல போடுவோம். ஐயோ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ஐயோ ரத்தக்கா வந்துருச்சுடா. அடிபட்டுருச்சுங்க. மாப்பிளைக்கு அடிபட்டுருச்சுங்க. மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணுங்க. நீ சொன்னதெல்லாம் உண்மை ஆனதுக்காக காலை தடுக்கி விட்டு இல்ல காலை பண்ண தட்டி விட மாதிரி தட்டி விட மாதிரி தெரியும். ரத்தக்கா வர வச்சு கட்ட போட்டு பேசிக்கிறேன். இல்ல அதுக்காக இல்ல அப்ப நான் சொன்னதானே இருப்ப போயிட்டு வந்து பேசிக்கிறேன். ரியாக்ஷன் பாருங்களா. அது சும்மா திருட்டு மொழிதான். சம்டைம் நீங்க சிரிக்கிறது அது மாதிரிதான் இருக்கும். நீங்க சிரிக்கிறது அப்படிதான் இருக்கும். சுதாகர் எனக்கு என்னமோ அதை பார்த்து அந்த மாதிரி மாறிட்டு இருக்கணும்னு எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. எல்லாம் யாரை கேட்டாலும் வீட்டுல வந்து என்ன சுதாகர் மாதிரியே பேசுறேன், என்ன சுதாகர் மாதிரி சிரிக்கிறாங்க. நான் அப்படியா பண்றேன். அந்த ஒரு வீடியோ இருக்குல்ல, ஒரு வண்டி ஓட்டுற வீடியோ, என்ன இதுல வரும் அந்த காமெடி? இந்த இது ஆட்டோ பாவங்கள்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது அப்பப்போ ஆட்டோமேட்டிக்கா தோணும். வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒன்ன பார்த்துட்டே வண்டி ஓட்டுவேன், சைட்லயே ஓட்டுவேன், திரும்பி உன்னை பார்த்துட்டே ஓட்டுவேன் அப்பா அப்படின்னு கேட்டேன். அப்படிதான் பண்ணுவீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி அந்த இது டோட்டல் அந்த ஆட்டோ பாவங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதுலயும் அந்த பர்டிகுலர் சீன் செம்ம சீன். அது புது மாப்பிள்ளையை மட்டும் போட்டிருக்காங்க, ஏன் புது பொண்ணு போடல?